யெகோவா ஷாலோம் 8வது, சமாதானத்தின் தேவன், சமாதான காரணர், சமாதான கர்த்தர், கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறவர் நம்முடைய தேவன். அடுத்து யெகோவா ஷம்மா, எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் யெகோவா ஷம்மா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அதான் இம்மானுவேல், நம்மோடு இருக்கிற தெய்வம் தான் அந்த யெகோவா ஷம்மா. பேசிக்கொண்டிருக்கிற என்னோடு பக்கத்தில் இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். உட்கார்ந்துருக்கிற உங்களோடு பக்கத்தில் இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். உலகத்தில் எந்த மூலையில் எந்த விசுவாசி தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறானோ அங்கே யெகோவா ஷம்மாவாக தேவன் அவரோடு இருக்கிறார். அடுத்து பார்க்கலாம் யெகோவா மெகாதிஸ், பரிசுத்த தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் மெகாதிஸ். அடுத்து யெகோவா ராய் 11வதாக. யெகோவா ராய்னா கர்த்தர் என் மேய்ப்பர், நானே நல்ல மேய்ப்பன் சொல்றார் இல்லையா, கர்த்தர் என் மேய்ப்பர். அடுத்து யெகோவா டிஷ்கேனு, நீதியின் கர்த்தர், சர்வலோக நியாயாதிபதி, நீதியின் சூரியன், நீதி செய்கிறவர், நீதியின் தேவன். சரியா? அடுத்து 13 எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். எந்த சமயத்திலும் எந்த இருளில் உட்கார்ந்திருந்தாலும், மறைந்து உட்கார்ந்திருந்தாலும், நட்சத்திரத்தில் போய் கூட்ட கட்டினாலும், பாதாளத்தில் போய் உட்கார்ந்திருந்தாலும் அவர் நம்மை காண்கிற தேவன். அடுத்து யெகோவா ஷெபயோத், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். முதலாக அன்னாள் இந்த நாமத்தை கொடுக்கறத பார்க்கலாம். தாவீது கோலியாத்தை எப்படி மேற்கொண்டான்? இந்த சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்திலே மேற்கொள்றதை பார்க்கலாம். பாதுகாக்கிற தேவன். அடுத்து எல்வலாம், அனாதி தேவன், நித்திய தேவன், சதாகாலம் உள்ள தேவன், நாள் உருவாவதற்கு முன்பாகவே இருக்கிற தேவன்னா இந்த எல்வலாம். கடைசியாக எல்யோன், உன்னத தேவன், உன்னத தேவன். சரிங்களா? இப்போ இந்த தேவனுடைய நாமங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு 16 நிறையா இருக்குது. தேவாதி தேவனுடைய நாமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பைபிளில் 940 நாமங்களுக்கு மேலே சொல்கிறாங்க. 900 அவருடைய பண்புகளே குணநலங்களை வைத்து அவருக்கு நாமங்களே சொல்கிறாங்க. அப்போ பிதாவை குறித்த சற்றேலும் ஒரு அறிவு இருந்தால் அவர் பிதா பிரியப்படுவார். தகப்பனை பற்றிய அறிவு பிள்ளைக்கு இருக்கும்போது அந்த தகப்பன் அந்த பிள்ளையை பாசமாக பார்ப்பார். தகப்பனுடைய பெருமை அருமைகளை தெரிந்த பிள்ளையை அந்த தகப்பன் நடத்துகிற விதமே தனி. அதே போல் நம்முடைய பிதாவை குறித்து ஒரு சற்றேன அறிவு நமக்கு இருக்கணும். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா பிதாவை பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும். அதுதான் பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே.